வந்துட்டியா ருத்ரா? வா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. வரவேற்கிற ருத்ரா. இத்தனை நாளா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்த ருத்ரா. வா 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 வா. பாபா, யாரு? யார் நீ? என்ன பாபா இப்படி கேக்குறீங்க? நான் தான் பாபா ருத்ரா. என்னாச்சு திடீர்னு? ஏன் நினைப்பு உனக்கு வந்துரு? கோவப்படாதீங்க பாபா, தப்பு பண்ணிட்டேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வரும்போது தான் இந்த பைரவனோட ஞாபகம் உனக்கு வரும். இத்தனை நாளா நான் தேவைப்படல, அப்படிதானே? பாபா, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? தப்பு செய்யற அளவுக்கு சுலபம் இல்ல மன்னிப்பு வழங்குறது. பாபா பாபா, மன்னிப்பு கேட்கறது சுலபம். நீ செஞ்ச தப்புக்கு உன்னை மன்னிக்கவே கூடாது. புறப்படு, என் நேரத்தை வீணாக்காத. இல்ல பாபா, தயவு செஞ்சு நான் மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அன்னைக்கு ஏதோ மூளை கிட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதா உங்க சக்தி என்னன்னு. நான் எதை இழந்திருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுதா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா தயவு செஞ்சு மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உன்னை மன்னிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னொரு விஷயம், நீ என்னை எதிர்த்து அவமானப்படுத்திட்டு போன விஷயத்தை இந்த பைரவனால இன்னும் மறக்க முடியல. பேசிய நேரத்தை வீணாக்காத, இங்க இருந்து கிளம்பு. அப்படி சொல்லாதீங்க பாபா, உங்களை நம்பிதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. இனிமே என்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி தப்பு பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. விடுனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு பாபா, இந்த ருத்ரம் பரிபூர்ணம் உங்க காலில் விழுந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் பாபா கேட்கிறேன். உன்னை நம்பலாமா? ஆமா பாபா. சரி, எழுந்துரு ருத்ரா. சொல்லுங்க பாபா. நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நீ தயாரா இருக்கியா? நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? ஆமா பாபா. இனிமே இந்த ருத்ரன் நீங்க சொல்றது செய்யற அடிமைன்னு நினைச்சுக்கோங்க. சரி ருத்ரா, இந்த பைரவ உன்னை மன்னிச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.